அண்ணு குட் மார்னிங். என்ன பண்ணிட்டு இருக்க? சீனரி பார்த்துட்டு இருக்கேன். ஹலோ டியர்ஸ், குட் மார்னிங். குட் மார்னிங். ஆக்சுவலாக நம்ம நேற்று நைட்டே ரூம் எடுத்தாச்சு. வாங்க ரூம் எடுத்து பார்க்கலாம். அதுதான் பெட்டு. நாங்கள் வந்து இது ரெஸ்ட் எடுத்தனால கொஞ்சம் ஃபோன் இருக்குது. பட் ஆனால் இது ஒர்க் ஆகாது. எதுக்கு வச்சுருக்காங்கன்னே தெரியல. டிவி எல்லாம் நல்லா ஒர்க் ஆகுது. வாஷ்ரூம் இருக்கு, ஆனால் ஹீட்டரே ஒர்க் ஆகாது. சுவிட்சு நேற்று நைட்லேருந்து அந்த லைட் ஆனில் தான் இருக்குது. ஆமாம், இன்னும் சுடு தண்ணி வரல. நேற்று நைட்லேருந்து ஹீட் ஆகி இன்னும் வந்து சுடு தண்ணி வந்தால் பாருங்க. பட் ஓகே, ஏதோ நம்ம வந்து 2 ரூம் எடுத்துட்டனால பக்கத்து ரூம்ல போய் குடிச்சிருக்கோம். இல்லையா நம்ம நிலைமை. கபோர்டு நம்மளுக்கு ட்ரெஸ் எல்லாம் நல்லா ஃப்ரீயாக தாராளமாக வைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. பட் நம்ம ஒரு நாள் தானே நம்ம பேக்லேயே வச்சுக்கலாம். மெயினாக அந்த ரூம் புக் பண்ணதுக்கு காரணமே பக்கத்தில் ஒரு அழகான சீனரி தெரிஞ்சனால தான் இந்த ரூம் புக் பண்ணோம். ஆனால் மேலேயே புக் பண்ண பார்த்தோம் ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் இது அழகாக இருந்தனால இங்கே புக் பண்ணியிருக்கோம். நைட்டு கேம்ப் ஃபயர்லாம் இருந்துச்சு, ஆனால் நம்ம புக் பண்ணல. முன்னாடி புக் பண்ணணுமா? கேம்ப் ஃபயர் அட்வான்ஸாகவே நம்ம இன்ஃபார்ம் பண்ணணுமா? இன்ஃபார்ம் பண்ணி அதுக்கு தனியாக பே பண்ணால் தான் அவங்க இது பண்ணுவாங்க. டடான் டடான் டடான், எவ்வளோ அருமையான ஒரு வியூ. லைட்டாக மிதமான வெயிலோட இதமாக இருக்கு இல்லை. ஸோ நம்ம அப்படியே ரூம்லாம் செக் அவுட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து லேக்குக்கு போகலான்னு சொல்லி பக்கத்துலேயே லேக் இருக்குது. நாங்கள் இருந்த அந்த ரூம் பக்கத்துலேயே இருந்துச்சு. ஸோ அங்கேருந்து கிளம்பி நாங்கள் இப்போ லேக் போகிறதுக்காக உள்ளே வந்துவிட்டோம். டிக்கெட் கவுண்டரில் நிற்கிறோம். 3 பேர் அது கூட ராயா தூக்கிட்டு வந்துட்டோம். ஸோ நாங்கள் 3 பேர் மட்டும்தான் போட்டில் போக போகிறோம். இப்போ உள்ளே வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். போயிட்டு நம்ம லைஃப் ஜாக்கெட்லாம் போட்டுக்கலாம். லைஃப் ஜாக்கெட்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் வந்து ஸ்விம்மிங் தெரியாத என்ன மாதிரி ஆளுகளுக்கெலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை கண்டிப்பாக போட்டுட்டு நீங்கள் போங்க. அங்கேயே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க போடலன்னா. பட் சொல்கிறேன்னா ஏறும்போதே எனக்கு வந்து ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு. தண்ணிக்குள்ளே இறங்குறதுனாலே நமக்கு வந்து பயமாக தான் இருக்கும். இதுதான் மரண பீதியில் உட்காந்துருக்கேன். ஆனால் நல்லா இருந்துச்சு. அந்த கிளைமேட்க்கு ஒரு மாதிரி வெயில் அடிக்கவும் லேக்கில் போய் அப்படியே மிதந்துட்டு இருக்கும்போது செம்ம ஃபீலாக இருந்துச்சு. அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே ஒரு 30 மினிட்ஸ் வந்து அப்படியே நம்ம போட்டில் சுற்றிக்கிட்டே இருக்கலாம். என்னது? பாய் ஹாய் ஹாய். அப்படி பார்த்துட்டு இருக்கும் போதே வந்து போட் ஓட்டுற அந்த அங்கிள்கிட்ட வந்து நம்ம கேட்டோம், இந்த மாதிரி இந்த லேக் வந்து எவ்வளோ ஆழம் இருக்கும்னு கேட்டதுக்கு 80 அடின்னு சொன்னாங்க. நம்ம வந்து ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே இறங்குறதுக்கே வந்து நமக்கு அப்படியே கலங்கும். இதில் 80 அடி ஆழத்தில் வந்து ஒரு லேக்கில் நம்ம அப்படியே மிதந்துட்டு இருந்திருக்கோம். ஆனால் செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் போங்க. நெக்ஸ்ட் பிளேஸ் போகலாமா? லேக் போனோம். அந்த வரிசையில் இப்போ எங்கேயோ வந்திருக்கோம். நல்லா பேல்பூரி மாங்காவெல்லாம் வாங்கி தின்னுட்டு ஓகே, இப்போ ஒரு பார்க்குக்கு வந்திருக்கோம். உள்ளுக்குள்ளே போயிட்டு எப்படி இருக்குது எல்லாம் பார்க்கலாம். ஸோ இதான் நம்ம வந்து பார்க். நிறையா பார்க் பக்கத்தில் இருந்துச்சு. பட் இது வந்து ரொம்ப பக்கத்தில் இருந்தாலும் ஓகே, இங்கே போகலாம் அந்த மாதிரி தான் போகணும். பார்க்னா என்ன, நார்மலாக அந்த அழகா செடியெலாம் அப்படி க்ரூம் பண்ணி வச்சு சூப்பராக அந்த மாதிரி தான் இருந்துச்சு நார்மலாக. இது என்ன நார்மல் பார்க் தானே, ஓகே அவ்வளோவா ஒன்றும் இல்லை. டக்குன்னு போயிட்டு ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இல்லை ஏதோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரலாம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப பெரிய எக்ஸைட்மெண்ட் இல்லை. ஏன்னா நம்ம பேபிஸ் வேற கூட்டிகிட்டு போகிறனால ஓகே பார்க்லாம் போனால் அவங்களும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க, பார்க்கலாம் அந்த மாதிரி தான் போனோம். இது எல்லாமே நான் வந்து போனால் வேஸ்ட்டு தான் அப்படின்ற அளவுக்கே வந்துட்டேச்சு, என்ன இருக்குதுல்ல அப்படின்ட்டு. பட் வந்து அந்த ஒரு மொமெண்ட் நடக்கிற வரை அப்படி தோணிட்டு இருந்துச்சு. அது வரைக்கும் நாங்கள் வந்து வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே சுற்றி எடுத்துகிட்டே இருந்தோம். அப்படியே போகிற இடம்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இல்லை ஃப்ளார்ஸ் அதெல்லாம் பார்த்து ரசிச்சுட்டு இருந்தோம். திடீர்னு நாங்கள் பாப்பா கூட்டிகிட்டு ஒவ்வொரு இடத்துக்கு போயிட்டோம். பெரிய ஒரு கிரவுண்ட் மாதிரி இருந்துச்சு. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. தேக்குடா முடியுமா? அது இந்த மொமெண்ட் தான்.
சூப்பர் சீனாக இருந்துச்சு. மிஸ்டெல்லாம் அப்படியே இறங்கி ஃபுல்லாக நிற்கிற இடத்துக்கு வந்துச்சு. எல்லோரும் அப்படியே கத்திட்டு இருந்தாங்க செம்ம எக்ஸைட்மெண்ட்டில். சூப்பராக இருந்துச்சு நேரில் பார்க்குறதுக்கு. அண்ட் தேர்ட் பிளேஸ் வந்து குவாக்கர்ஸ் வாக் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு போனோம். ஜஸ்ட் வந்து அப்படி நடந்து போகிற மாதிரி இருக்கும். சைடில் பார்த்தோன்னா அப்படியே கீழே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. மேலேருந்து பார்க்கும்போது அப்படியே ஃபுல் கொடைக்கானலுமே தெரிகிற மாதிரி அந்த மிஸ்ட்டுக்குள்ளே அவ்வளோ அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. சூப்பராக இருந்துச்சு வியூ. அப்படியே அதில் நடந்து போயிட்டுருக்கும் போதே வந்து சூடாக ஸ்வீட் கார்ன்லாம் அப்படியே சுட்டு தந்துட்டு இருந்தாங்க. நமக்கு வேறு வாய் நம்மன்றதுனால அப்படியே ஒன்று செய்ய சொல்லி அப்படியே வாங்கி சாப்பிட்டோம். அவங்க செய்கிற அந்த மேக்கிங் ப்ராசஸே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மேலே லெமன் அண்ட் மசாலாலாம் போட்டு கொடுத்தாங்க. செம்ம ஜூஸியாக டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபோர்த்து பிளேஸ் வந்து நாங்கள் ஒரு குட்டி ஃபால்ஸுக்கு போனோம், லிரில் ஃபால்ஸ்ன்னு சொல்லிட்டு. இது போயிட்டு அங்கே ஒரு பலூன் ஷூட்டிங்லாம் இருந்துச்சு. அதை ஜஸ்ட் ஃபன்னாக அப்படியே ஷூட்லாம் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம வேறு இடத்துக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம் நாங்கள். அண்ட் நம்ம நெக்ஸ்ட் பிளேஸ் வந்து பசுமை பள்ளத்தாக்கு, கிரீன் வேலி வியூ பாயிண்ட். இது எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா, நம்ம நிற்கும்போது நமக்கு மேலே தானே வானம் இருக்கும். பட் இங்கே போய் நிற்கும்போது லிட்டரலி எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னா, நம்ம கீழே எட்டி பார்க்கும்போது அப்படியே ஃபுல்லாக மேகமாக ஏதோ ஒரு புதுசாக ஏதோ ஒரு உலகம் இருக்க மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்கும்போது. பட் எப்படி இதுக்கு சூசைட் பாயிண்ட்டுன்னு பேர் வச்சாங்கன்னு தான் எனக்கு தெரியல. இதில் நிறைய சூசைட் வேறு பண்ணியிருக்காங்க. இவ்வளோ அழகான இடத்த பார்த்து எப்படி சூசைட் பண்ண மனசு வருதுன்னு தெரியல. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சீரியஸாக ஏதோ ஃபேண்டசி மூவி மாதிரி. நீங்களும் கண்டிப்பாக போங்க. நாங்கள் நிறைய இடம் மிஸ் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக போகிறதுக்கு டைம் ஆயிடுச்சு ஒரே நாளில் கம்ப்ளீட் பண்ணுறதுனால. ஸோ இந்த இடம் முடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வர்ற வழியிலே சில்வர் ஃபால்ஸ்னு ஒரு சூப்பரான ஃபால்ஸ் இருந்துச்சு. அந்த இடத்துல அப்படியே செம்ம கூலாக பட் சுற்றி அப்படியே சுட சுட காலிஃப்ளவர் அண்ட் முட்டை போண்டா எல்லாமே அப்படி சூடாக எடுத்து வாங்கி சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. வரும்போது ஒரு சூப்பரான பிளேஸ். அண்ட் இதை பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டோம். ஃபோன் டெட் ஆயிடுச்சு ஆக்சுவலி. ஒன் டே ஃபுல்லாக யூஸ் பண்ணதில்லை, அதனால வீடியோ எடுக்கலை. ஸோ இத்துடன் கொடைக்கானல் vlog முடியுது. பை பாய். நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம்.